வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இது ஒரு வெற்றிகரமான குடும்பத் தலைவிகளுக்கான பதிவு. அதாவது என்னென்னா, பொதுவாக ஒரு வீட்டிலையே ஒரு லஞ்ச் வைக்கிறோன்னு வைங்க, ஒரு கெட் டுகெதர், நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு லஞ்ச் கொடுக்குறோம், ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் தான் எல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருந்ததுன்னா, அன்றைக்கி பொதுவாக இப்போ நடக்கிறது என்னன்னா, எல்லாம் நம்ம வாங்குன்னு சமைச்சு எல்லாம் பண்ணி எல்லாரையும் கவனித்து எல்லாம் பண்ணுவோம். ஆனால் நம்ம டயர்டாகி நமக்கு சாப்பிட பிடிக்காமல் நம்மளை யாராவது சாப்பிட்டீங்களான்னு கேட்டால், ஆமாம் ரொம்ப வேலை இருந்தது, என்னால் சாப்பிடக்கூட முடியல, ஒரு ரசம் மட்டும் கரைச்சி குடிச்சிட்டு படுத்துட்டேன் அப்படின்னு பதில் சொல்லுவோம். என்ன, இதனால் நம்ம உடம்பு ரொம்பவே சோர்ந்து போகும், அடுத்த நாள் எந்திரிக்க கூட முடியாமல் இருக்கும். இதுக்கு என்ன செய்யலாம்? அதாவது ஒரு நாள் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கெட் டுகெதர் வைக்கிறீங்கன்னு வைங்க, அன்னைக்கு நீங்கள் தான் எல்லாம் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? நல்ல ஒரு டம்ளர் ஃப்ரெஷ் ஜூஸ், ஆப்பிளாக இருக்கட்டும், இல்லை சாத்துக்குடி, ஏதோ ஒன்று, இல்லை மாதுளம்பழ ஜூஸ், ஏதாவது ஒன்று நல்லா குடிச்சிருங்க. குடிச்சிட்டு ஒரு கப்பு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. நீங்கள் சமையல் வேலை ஆரம்பிக்கிறப்பவே என்ன பண்ணலான்னா, ஒரு குக்கரில் எல்லா காய்கறிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்றா போட்டு, ஒரு மிளகு சீரகம் இது மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு ஒரு சூப்பு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் களைப்பு தீர அந்த சூப்பை குடிங்க. அது ஒரு பெஸ்ட்டு டானிக்காக, உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான டானிக். அது நீங்கள் நல்ல வேலை செஞ்ச களைப்பே தெரியாமல் இருக்கும். அதனால் இந்த 2 பாயிண்ட்டை மட்டும், அதாவது முதல்ல ஜூஸு, அதுக்கப்புறம் சூப், இது 2 மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி நாட்களில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது ப்ராக்டிக்கலான டிப்ஸ், இது என்ன செஞ்சு பாருங்கள். ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள்.